ஹலோ தேவனி. சொல்லுதா சுந்தரு? ஓ அப்படியா, சரி சரி, எத்தனை மணிக்கு வரணும்? அம்மா யார்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க, எங்கேயோ வெளியே போறாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா மட்டும் வெளியே போனாங்க, நான் ஜாலியா வீட்ல இருப்பேனே. ஓ இப்பவே வரணுமா? சரி சரி, ஏதோ சொல்ற, நானும் வரேன். லோ 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 ஹூ 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 யா ஹூ. என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ உங்ககிட்ட சொல்லலையா சுந்தரு, நான் இன்னைக்கு டிடி டாடா வீட்டுக்கு போறேன் தெரியுமா? என்னது டிடி டாடாவா? பேரை பாருங்க. ஓ அந்த ஆண்டி வீட்டுக்கு போறீங்களா? ஏன் மம்மி? ஓ மணி, நீ வேற இங்கதான் இருக்கியா? நீ இருக்கிறதே நான் மறந்து தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன் தெரியுமா? என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? சரி சரி, ஏன் தெரியும் அந்த ஆன்ட்டி வீட்டுக்கு போறேன் நான். அந்த ஆன்ட்டி, அதுக்கப்புறம் இன்னொரு ஆன்ட்டி, 3 பேரும் சேர்ந்து சுந்தர், நல்ல மூட்ல இருக்கேன், கெத்த கோவம் வந்துரும் பாத்துக்கோ. சரி இப்ப நான் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு தலைலாம் இழுத்துட்டு வரேன். நீங்க 2 பேரும் சேட்டை பண்ணாம வீட்ல இருக்கணும். நான் இன்னைக்கு ஈவினிங் வந்துடுவேன், சரியா? ஒரு 5 மணி நேரம் தான். டிவி பாருங்க, சாப்பாடு கூட செஞ்சு வச்சுட்டேன், சாப்பாடும் சாப்பிடுங்க. ஓகேவா மணி? சரிம்மா. சுந்தர், உன் தம்பியை பத்திரமா பார்த்துக்கோ, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். பாத்தியாடா மணி, நான் சொன்னதுதான் நடந்தது, நீ சொன்னதெல்லாம் நடக்காது. நான் சொன்னா என்ன வேணாலும் நடக்கும். இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு ஜாலியா விளையாடலாமா? அது அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டா தானே முடியும். கேட்டுருவோம். அம்மா. என்னடா சுந்தர்? அம்மா அம்மா, நேத்தே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கம்மா, நம்ம வீட்டுக்கு வந்து விளையாடுறாங்களாமா. இப்பதான் நீங்க இல்லல்ல, நாங்கலாம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க இடத்துல விளையாடட்டுமாமா? ஆமாம்மா ப்ளீஸ்மா. சரி சரி, போய் சீக்கிரம் விளையாண்டு எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும், புரியுதா? 4 மணிக்கு அப்புறம் தான் யாரும் இருக்கக்கூடாது. சரிம்மா. ஓஹோ ஜாலி. நான் போயிட்டு வரேன், பாய். அப்பா, அம்மா போயிட்டாங்க. டேய் மணி, வா 2 பேரும் போய் குளிச்சிட்டு நல்ல ட்ரெஸ் மாத்திட்டு வருவோம். சரி சரி வா. இந்த ஒயிட் டிஷர்ட்டும் எனக்கு நல்லாவே இல்லை. இன்னைக்கு நிறைய பிளான் வச்சிருக்கேன். மணி போயிட்டான். மணி கிட்ட சொன்னா இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லுவான். நம்ம இன்னைக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டிவி பார்க்கணும், நல்லா விளையாடணும், ஜாலியா இருக்கணும். அம்மா வேற என்ன லஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க தெரியலையே. சரி சரி, நம்ம பீட்சா ஆர்டர் பண்ணிடுவோம், அப்படின்னாதான் கரெக்டா வரும். நான் என்ன பிளான் வச்சிருக்கேன்னு சுந்தருக்கு தெரியாதுல்ல. அவகிட்ட சொன்னா அது வேண்டாம் இது வேண்டாம், நான் சொல்றத செய்யின்னு சொல்லுவான். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியாக டிவி பார்க்குறோம், நம்ம அதுக்கப்புறம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட விளாடுறோம். அம்மா வேற என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. சரி, நம்ம பீட்சா ஆர்டர் பண்ணிடுவோம். அதான் நம்மக்கிட்ட காசு இருக்குல்ல, பிகி பேங்க்ல இருந்து உடச்சி பீட்சா ஆர்டர் பண்ணிடுவோம். ஏ நானும் தான் சுந்தரு. இல்ல இல்ல, நான் தான் சொல்லுவேன். அதெல்லாம் முடியாது, நான் தான் சொல்லுவேன். நானே சொல்லிடுறேன், இவங்கிட்ட கேட்டா நான் தான் சொல்லுவேன், கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருப்பான். நான் நீ எல்லாரும் சேர்ந்து ஜாலியா டிவி பார்த்துக்கிட்டே வெளிய போய் விளையாண்டுட்டு அம்மா சமைச்சு வச்சிருக்கிறது லைட்டா சாப்பிட்டுட்டு பீட்சா ஆர்டர் பண்ணிடுவோம். ஜாலியா டிவி பார்த்துட்டு வெளியே போய் விளையாண்டுட்டு அம்மா சமைச்சு வச்சிருக்கத லைட்டா சாப்பிட்டுட்டு பீட்சா ஆர்டர் பண்ணிடுவோம். அத நான் சொல்லணும், நீ என்னோட டைலாக பிட்டு காப்பி அடிச்சிருக்க. என்ன சுந்தர் நீ? என்னோட டைலாக பிட்டு காப்பி அடிச்சிருக்க.
நான் சொல்ல வேண்டிய டைலாக் நீ சொல்லிட்டு இருக்க. இவ கூட பிரச்சனை பண்ணா கடைசி வரைக்கும் சின்ன குழந்தை மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். நம்ம வெளியே போவோம். இல்ல நம்மள கழட்டி விட்டு போய்ட்டான், நம்மளும் போவோம். அச்சச்சோ, இந்த சிறுமுது ஆண்டியா நம்ம அம்மா கிட்ட மொக்க போல வந்திருப்பாங்க. கடைசியில பார்த்தா நம்ம அம்மா இல்ல. இப்போ நம்ம கிட்ட மொக்க போடுவாங்களா? ஹாய் சிறுமுது ஆண்டி, எப்படி இருக்கீங்க? உன்னை எத்தனை வாட்டி தான் சொல்றது அப்படி நீ சொல்லக்கூடாதுன்னு? நீ திருப்பியும் சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இந்த மாதிரி மரத்துலலாம் ஐயா நிறைய கேட்டேன். இப்போ நான் இந்த இடத்த விட்டு போகணும்னா நான் பண்ற மேஜிக்கை நீங்க எல்லாரும் பார்க்கணும். எல்லாரும் சொல்றீங்களே, ரெண்டு பேர் தானே இருக்கோம். பாக்குறீங்களா இல்லையா? பாக்குறோம். நல்லாவே பாக்குறோம். இப்போ நான் என்னோட ட்ரெஸ்ஸை மாட்டி காட்டுமா? 1 2 3 கோ டஷக். பாத்தீங்களா, என் ட்ரெஸ்ஸை மாத்திட்டேன். திருப்பியும் அந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸை மாத்தி காட்டுமா? காட்டுங்க பாப்போம். ஜிபூ பா. என்ன மாறல, கரெக்டா தான ட்ரிக்ஸ் எல்லாம் படிச்சு வச்சிருந்தேன். இந்த ரெண்டு சின்ன பசங்க கிட்ட இப்படி மொக்க வாங்கிட்டேனே. நெக்ஸ்ட் கண்டினியூயிங் வீடியோல பாருங்க. பாய் பாய். பாய் பாய்.